நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆளுநருக்கு அப்படி என்ன தமிழர்கள் மீது வெறுப்பு என கனிமொழி எம்பி கேள்வி எழுப்பியிருக்கிறார். நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பாஜக ஆளும் மாநிலங்களில்தான் அதிகம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முதல் 3 இடங்களை பிடித்த உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மாநிலங்களில் பாஜக ஆட்சிதான் நடைபெறுகிறது. முதல் 10 இடங்களில் கூட வராத தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் என ஆளுநர் கூறுகிறார் எனவும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆளுநருக்கு அப்படி என்ன தமிழர்கள் மீது வெறுப்பு என கனிமொழி எம்பி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பாஜக ஆளும் மாநிலங்களில்தான் அதிகமாக இருப்பதாகவும் கனிமொழி எம்பி தெரிவித்திருக்கிறார். முதல் 10 இடங்களில் கூட வராத தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் என்கிறார் ஆளுநர் எனவும் கனிமொழி குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி என்ன தமிழர்களின் மீது ஆளுநருக்கு வெறுப்பு? அவர் ஆளுநரா இல்லை பாஜக தலைவரா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளருமான திரு கனிமொழி அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் 2022ஆம் ஆண்டு அறிக்கையின்படி இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் பட்டியலில் முதல் 3 இடங்களை பிடித்திருக்கும் மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் 3மே ஆளும் பாஜக ஆளும் மாநிலங்கள் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை என்றும், இருந்தாலும் பட்டியலில் 10 இடங்களுக்கு கூட வராத தமிழ்நாட்டின் மீது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடக்கும் மாநிலம் என்று பழிபோடும் ஆளுநருக்கு அப்படி என்ன தமிழர்கள் மீது வெறுப்பு என்றும், அவர் பொறுப்பு வகிப்பது ஆளுநராகவா இல்லை பாஜகவினுடைய தலைவராகவா என்றும் கனிமொழி அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் கேள்வி கேட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.